ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. கொரோனா வைரஸ் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. ஸோ சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. வீட்டிலே சேஃபாக இருங்க. நாமளும் சேஃபாக இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃபாக வச்சுப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேலம் ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு தான். நம்ம சேனலில் நிறைய ஃபிஷ் குழம்பு போட்டிருக்கேன். அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு 2.5 ஸ்பூன் கிட்ட தேவைப்படுது. அதை நான் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சு புளி தண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இது மண் சட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். மண் சட்டியில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி இந்த டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். மிளகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேலம் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைப்பாங்க. அதனால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குறேன். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்குறேன். இப்போது இங்கே நான் தக்காளி 2 தக்காளி சேர்க்குறேன். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி 2 சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு தான் நான் சேர்க்குறேன். குழம்புக்கு புளியிலே சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காரம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த பொடியெல்லாம் கருகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்தாலே போதும், உங்களுக்கு லைட்டாக கிரேவி மாதிரி வரும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணால் உங்களுக்கு அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக நான் விடுறேன். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகும் 5 நிமிஷம் கழிச்சு. 1/4 கிலோ வவ்வால் மீன் எடுத்து அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ அரிசி கழுவுன தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வைக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மீனோட பச்சை வாடையெல்லாம் போகிறதுக்காக. மீனோட மண்டை இந்த வால் பகுதியெல்லாம் குழம்புல சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்தோன்னே ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிட்டு நீங்கள் இதை நல்லா ஆற விட்டு அரைச்சிட வேண்டியது தான். நல்லா வதங்கி உங்களுக்கு பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்குது. இந்த டைமில் இதை அரைச்சிட வேண்டியது தான். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை கொரன்னு அரைச்சிக்கிறேன். பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா வாசமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்சர் ஜார்லேயே லைட்டாக வாஷ் பண்ணி அதை ஊற்றுறேன். அப்படியே அந்த தண்ணியையும் இப்போ இது நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இதிலே உப்பு உரப்பு எல்லாம் பத்துதான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் அந்த மண் சட்டியில் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 1/4 வாசி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஒரு 2 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வெங்காயம் எல்லாமே நம்ம மசாலாலே சேர்த்தாச்சு. அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி சேர்க்குறேன். தக்காளி ஆல்ரெடி 2 தக்காளி சேர்த்தாச்சு. இது தாளிக்கிறதுக்காக ஒரு தக்காளி சேர்க்குறேன். இங்கே நான் மாங்காய் சேர்க்காதனால தக்காளி சேர்க்குறேன். இப்போது சப்போஸ் மாங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் தக்காளி சேர்க்க வேண்டாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இப்போ சேர்க்குறேன். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். மாங்காய் இல்லைன்னா வெறும் மீன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ மீன் மட்டும் சேர்க்குறேங்க.
மீன் குழம்புக்கே எப்போவுமே மீனோட அந்த மண்டையும் வால் பகுதியும் சேர்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். உங்களுக்கு மீன் குழம்பு நல்லா வெந்துடும். நான் 5லேருந்து 7 நிமிஷம்தான் வைக்கிறேன். 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்திருக்கு. குழம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்ப இறக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். இப்போ ஒரு கரண்டியில் நல்லெண்ணெயை வந்து சூடு பண்ணி அதை கடைசியாக சேர்க்குறேன். நல்லெண்ணெயை சூடு பண்ணி கடைசியாக சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சேலம் ஃபிஷ் கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye from me. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.